நண்பர்களே, எங்களோட ஒரு கோயிலில் வந்திருக்கேன். கிருஷ்ணன் கோயிலுக்கு இன்றைக்கு பூசை, அதனால் வந்திருக்கேன் கோயிலுக்கு. நண்பர்களே, வாவ், செம்மையா இருக்குல்ல, இடங்களை பாருங்க. ஐயோ, கலர் கலர் லைட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்குது. என்ன அருமாடா அப்பா, பார்க்கவே ஆசையா இருக்குல்ல நண்பர்களே. பாருங்க, ஆஞ்சநேயர்ல இருந்து மணிக்கூடு கோபுரத்துல இருந்து அவங்க மணிக்கூடு அந்த வலுப்புலயே மணிக்கூடு செஞ்சிருக்காங்க பாருங்க. மேல அங்க பாத்தீங்களா, இவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்கப்பா. ஓ ஓ, சும்மா சொல்லக்கூடாது, நம்மளோட ஊருனால சும்மா. அங்க ஆஞ்சநேயப்பாவை வலுப்புல சிலையா செஞ்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா, எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே பாருங்க, மேலே மேலே அங்கே பம்பர மாதிரி மயில் மாதிரி சுற்றி கொண்டிருக்குது. இவ்வளோ அழகா இருக்குல்ல. ஐயோ, சத்தியமான நினச்சி கூட பார்க்கல. நான் மார்னிங் வந்து கிளிநொச்சி இல்லை ஈவினிங் வந்து கிளிநொச்சி போனோம். வரும்போது பின்னர் 6 மணிக்கு வரும்போது தான் சோடிச்சிருந்தாங்க. மதியம் தெரியல, லைட் எல்லாம் போட்டு தான் தெரியல. ஆனால் இரவு இருக்கும்போது தான் லைட்டு தெரியுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குண்டு. ஆட்கள் குறைவாக இருக்குது, ஆனால் வந்து அந்த இடமெல்லாம் இவ்வளோ சோடிப்பு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்தீங்களா, செம்ம செம்ம. நண்பர்களே, வார இடத்துலலாம் லைட் போட்டிருக்குது, கலர் கலராக பாருங்க போட்டிருக்கு. நான் என்னுடைய ஸ்டைலில் வந்து வலுப்புன்னு தான் சொல்லுவேன். ஒவ்வொரு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர் அப்படின்ட்டு இருக்குது. வலுப்பு போட்டிருக்காங்க. உள்ளே பாருங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த இதை விட செம்மையாக இருக்குப்பாங்க பாருங்க. வெளியே இருந்து பார்க்க முடிஞ்சாங்க. இதுக்குள்ள பார்க்கும்போதே எப்படி இருக்குண்டா, கதவுக்குள்ளால பார்க்கும்போதே. உள்ளுக்க போய் பார்த்தா இப்படி இருக்கு, அந்த மாதிரி பாருங்க. ஒரு ஃபங்க்ஷன் வீடு, ஒரு பிறந்தநாள் சாமத்தை விட அப்படியே சோடிக்கிற மாதிரி சோடிச்சிருக்கணும். சும்மா சொல்லக்கூடாது, ஆனால் திருவிழாவில் விட இது கொஞ்சம் அழகா இருக்குன்ட்டு நான் சொல்லுவேன். பார்த்தீங்களா, அழகா இருக்குள்ளே நண்பர்களே. இப்படியும் கூட கோயிலில் இருக்குதா? இப்படி செய்வாங்களா அவங்க கூட கோயிலில்? இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் இப்படி செய்வாங்க, அவங்க கூட இந்தியாவில் எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா. சுற்றி லைட் தான், இருட்டாக இருந்து அங்கெல்லாம் லைட் போட மாட்டாங்க. ஆனால் இந்த கோயில் பூசைக்காக வேண்டி லைட் எல்லாம் போட்டிருக்கணும். பார்த்தீங்களா, ஆட்கள் குறைவுப்பா, கொஞ்சம் பேர் தான் ஆட்கள் குறைவுன்னு சொல்லலாம். ஆட்களே இல்லை, பெருசாண்டி இல்லை. திருவிழாட்டையும் பார்க்க மாட்டேங்க நண்பர்களே. நாங்கள் உள்ள போகிறோம் பாருங்க. வெளியவே இப்படி சோடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, வெளியே இங்கே வா, செம்மையாக இருக்குது. ஐயோ, ஒரு ஃபேன்சன் வீட்டில் செஞ்சுருக்க மாதிரி செஞ்சுருக்காங்க. எனக்கு இந்த கலர் கலர் வலுப்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும்ப்பா. அங்கே பாருங்கள், எல்லாம் சிலையாக வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது. புதுசாக கட்டின கோயில் தான் இது. முதல் வந்து நார்மலாக சிலை காட்டியிருந்தா பெயிண்டெல்லாம் அடிக்காமல் இருந்தது. இப்போ எல்லாம் பெயிண்டெல்லாம் அடித்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது இந்த கோயில், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணன் கோயில் அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி செய்வாங்கன்ட்டு. ஈவினிங் தான் சர்ப்ரைஸாக வந்து பஸ்ஸில் வரும்போது இப்படி இருந்துச்சு. வா, இன்றைக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம்னு தான் ஓடி வந்தேன். இதிலலாம் சீரியல் இருக்குது, போத்தி வச்சிருக்கணும், மூடி வச்சிருக்கணும். அது பிள்ளையாரப்பா, அம்மன் அப்படியெல்லாம் இருக்காங்க. எல்லா விதமான தெய்வங்களும் இந்த கோயிலில் இருக்குது. எல்லா விதமான தெய்வங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, இந்த சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக பார்த்தீங்களா. ஆட்கள் ஆனால் ஏன் நைட் டைம் குறைவுன்றதில்லை, பகல் டைம்ண்டா ஆட்கள் வந்திருக்கோம். நான் நைட் டைம் தானே ஆட்கள் குறைவு, பெருசான்னு இல்லை. நேற்று வேண்டுதலுக்காக ஆட்கள் தான் வராங்க கோயிலுக்கு, மற்றபடி வரல. மழையாகவும் இருந்துட்டு தானே. பார்த்தீங்களோ, இதுக்கெல்லாம் சாமி இருக்குது, மூடி வச்சுக்கினேன். அது வந்து பூசை செய்கிற டைம் தான் எல்லாம் ஓப்பன் பண்ணி செய்வாங்க. பாருங்க, பெரிய கோயில் இது. பார்த்தீங்களா, அழகாக இருக்குல்ல. ஒரு கலர்களை பாருங்கள், கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஒன்றுக்கு ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க. ஒரு மண்டபத்துக்கு அப்படி பாருங்கள், எப்படி கலர் அடிச்சிருக்காங்க. ஒரு மண்டபத்துக்கு, சில மண்டபத்துக்கு பாருங்க.
அங்கே தான் முன்னுக்கு பூசை நடக்குது. இது சுற்றி கோயில் கும்பிடுறது. இல்லை இதுலேயும் வலுப்பு பூட்டியிருக்கேன். அழகாக இருக்குது. நானும் எனக்கு பெருசாக வரமாட்டேன். நான் இருந்துட்டு தான் வருவேன். இருந்துட்டு வர தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி வர்றது இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இருந்துட்டு வருவேன். அந்த வந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்துட்டு போயிடுவேன். நான் இவ்வளோ நாள் எப்பறம் டே தான் கோயிலுக்கு வந்துருக்கு. உங்களுக்கு தெரியும் நான் கோயிலுக்கு பாரதில்லையேண்டு டே தான் வந்திருக்குறேன். ஆச்சரியமாக இருக்குல்ல உங்களுக்கு. என்ன இதான் முன்னிடம், முன் பூஜை நடக்கிற இடம். அந்த பார்த்தீங்களா ஆட்கள் சாமி கும்பிட்றோம். அதான் ஐயர், அந்த அவர் தான் ஐயர் பூஜை இப்போ மந்திரம் மோத போகிறார் போய் பாருங்கோ. நண்பர்களே பாருங்க, அவர் பீப்பி ஊதுறாங்க. பீப்பு ஊதிட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாம் எடுத்து சாரியில் கட்டிட்டு இருந்து கதைச்சிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் தான் சாரி கட்டிட்டு போகல. எங்கள் சாரி கட்டுறது பிடிக்கும் தானே, கட்டிட்டு போகல. நண்பர்களே ஐயர் மந்திரம் மோதி பூஜை செஞ்சு கொண்டு இருக்காரு. சிலைக்கு கடவுளுக்கு பூஜை பண்ணி கொண்டு இருக்காரு. ஓகேவா? எல்லாரும் ரெண்டு கும்பிட்டுட்டு இருக்காங்க. நானும் அதில் லைனில் நின்று கும்பிட்டுட்டு இருக்கேன். சரியா? பாருங்க, சுற்றி லைட்டாக தான் இருக்குது. அதில் பொக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. அது பொக்ஸோட சேர்த்து வலுப்பு. இந்த இதான் பொக்ஸு பார்த்தீங்களா? தம்பி வந்தான். தம்பி வழியை நிற்கிறான். நான் தான் தனியாக வந்து கோயிலை சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா. பார்த்தீங்களா? இதே நம்மளோட ஒரு கோயில் கிருஷ்ணாங்கோயில். இதுக்கு பேர் கிருஷ்ணாங்கோயில். வட்டக்கச்சியில் இருக்குது இந்த கோயில், கிருஷ்ணாங்கோயில். ஓகே, நீங்களும் வந்து இப்படி திருவிழா நடக்கும். 8ஆம் மாதம் அப்படி டைம் நடக்கும். அந்த டைம் வாங்க வந்து இப்படி நீங்களும் கலந்துக்கோங்க. ஓகேவா? அக்கா போகிறா, அப்படியே அக்கா போகிறான். ஐயர் பூசையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. இனி வந்து திருநூறு, குங்குமம், சந்தனம், பூ அப்படி தருவாங்க. இந்த தம்பி கொண்டு போகுது. பார்த்தீங்களா? அடிவன் அக்கா வரா நின்று கும்பிட்டுட்டு இருக்கா சாமி. பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த கோயில் பூசாரி ஐயர், பூசாரி நாங்கள் ஐயர்னு தான் சொல்லுவோம். சரியா? பார்த்தீங்களா? அவர் கொடுக்குறார், பூ கொடுக்குறார். பாருங்கோ, உள்ளுக்கெல்லாம் பூசையெல்லாம் முடிஞ்சது. வெளியே வந்து நிற்கிறேன். வெளியே வந்து எடுத்தவங்கள காட்டி கொண்டிருக்கேன். பாருங்க. எனக்கு இந்த இது சோடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அங்கே வந்து மரக்கறி அன்னதானம் கொடுப்பாங்க. அன்னதானம் குளியல் சோறு மாதிரி மரக்கறியெல்லாம் போட்டு வட்டி சாப்பாடு குளியல் சோறு மாதிரி கொடுப்பாங்க. அதில் நிறைய பக்தர்கள் செஞ்சு கொண்டிருக்கணும். மரக்கறியெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி கொண்டிருக்கணும். பூசணிக்காய், கத்திரிக்காய். ஆனால் கொடுத்து வைக்கல, என்னால் தான் சாப்பிட முடியலப்பா. நான் வீட்டை வந்துட்டேன். அது விடிய 5 மணிக்கு தான் கொடுப்பாங்களா, மார்னிங் 5 மணிக்கு. அதனால் சாப்பாடு கிடைக்காது. அதனால் வந்துட்டேன் நான். இதெல்லாம் எடுத்து எனக்கு அன்னதானம் சொல்லணும்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொடுத்து வைக்கலப்பா. மார்னிங் 5 மணிக்கு தான். இப்போ தானே எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கேன். மார்னிங் 5 மணிக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் எதுவுமே கிடைக்கல. நான் வீடியோஸ் தான் எடுத்திருக்கேன். நண்பர்களே, கோயிலுக்கு வந்துட்டோம். கண்ணன் கோவில் பார்த்தீங்களா? அங்கே உள்ள கையெல்லாம் பூசை நடந்து கொண்டு இருக்கு. பாடிச்சது தான், அதனால் கேட்காது. என்னுடைய ஃபேஸ் தெரியாது. சாரி, என்னுடைய குரல் வாய்ஸ் கேட்சிருக்க மாட்டாதான். ஓகே, நண்பர்களே, பீபூதி, சந்தனம், திருநூறு தான் இருக்குது. குங்குமம் பார்த்தீங்களா? நண்பர்களே, இன்றைக்கு வந்து என்னடா இன்றைக்கு என்ன விசேஷம்டா? என்ன விசேஷம்? என்ன விசேஷம்னு சொல்லு. உனக்கு தெரியும், சொல்லு என்னன்னு சொல்லு. நண்பர்கள், இன்றைக்கு வந்து இன்றைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை இந்த கோயிலில் வந்து இன்றைக்கு மதியம் போல் ஒன்றும் இல்லை. ஆனால் நைட்டெல்லாம் சோடிச்சு அழகாக வச்சுக்காங்கப்பா. பாக்கியானது அழகாக இருக்குது. உள்ளுக்கெல்லாம் போய் எடுத்து நான் தானே வீடியோஸ் பாருங்க, எல்லாம் முழுசாக பாருங்க. அப்போ தான் தெரியும் எங்களோட ஒரு கோயில். ஓகே, கழுவிட்டு வந்துட்டு
நண்பர்களே பாருங்க, இதில் ஆஞ்சநேயர் படம் சிலை ஒன்று இருக்குது. சிலை மாதிரி வலுப்பால் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்களா, வலுப்பாலேயே செஞ்சுருக்காங்க. கலர் கலர் லைட்டாலேயே செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன வலுப்பத்தை வந்தால் பார்த்தீங்களா, மின்னுது பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு பிடிச்சிருக்குது. அது அங்கேருந்து பார்க்கும்போது, வசூக்கில் இருந்து பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு தெரியுமா. அழகாக இருக்குது. செல்லுங்களா செல்லுங்களா. எனக்கு ஆஞ்சநேயர் படம் ரொம்ப பிடிக்கும். இது மணிக்கூடு பார்த்தீங்களா, அதுலேயும் வலுப்பாக தான் செஞ்சுருக்காங்க. சுற்றி ஆக்கள் குறைய பார்த்தீங்களா, நீங்களே பார்க்க தெரியுதானே. ஆக்கள் பெருசாண்டி இல்லை, ஆனால் சோடிப்பு பலமாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குது. வீடியோ எடுத்துருவான் ஓடுறான். பாருங்க நண்பர்கள், எவ்வளோ அழகா இருக்கு. மணி வலுப்பெல்லாம் கலர் கலர் வலுப்பு, கலர் கலராக பார்த்தது பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குது, பார்க்க ஆசையாக இருக்குங்க. அவங்கள ஆஞ்சநேயர் பாடல் என்ன இருக்கு. இங்கே வசந்த மண்டபத்திற்கு முன்பதாக வருகிறது அமர்ந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டியிருக்கிறோம். நான் பாருங்க நண்பர்களே, காய்கறி வெட்டி கிளீன் பண்ணி கொண்டிருக்கேன். பக்தர்கள் வெட்டியோட எல்லாம் கிளீன் பண்ணி கொண்டிருக்கேன். பூசணிக்காய் எனக்கெல்லாம் பூசணிக்காய் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, அங்கே ஒரு வெளியே ஒரு பக்தர் ஒரு சாமி கும்பிட்டுருக்காரு. வாழை காத்திரிக்காய் எல்லாம் கிடக்கு. அவரை பிடிதான். ஆனால் எனக்கு கொடுத்து வைக்கலான்னு தானே எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு தராம நீங்கள் சாப்பிட போறீங்களே. நல்லா சாப்பிடுங்க. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்கள் 5 மணிக்கு மார்னிங் கொடுப்பீங்க, நான் 5 மணிக்கு தூங்கிட்டு இருப்பேன். சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருப்பேன். சொர்க்க நித்திர கொண்டுட்டு இருப்பேன் நான். அதனால என்னால் வர முடியாது. பார்த்தீங்களா நண்பர்களே, உள்ளுக்கு இருந்து வெளியே இருந்து பார்க்கும்போது போல் நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, பைக்கு ஆட்டோ தான் எல்லாம் நிற்கிது. செம்மையாக இருக்குல்ல. சூப்பர், நைஸ். நண்பர்களே, நீங்களும் வாங்கப்பா, எங்க கூட வந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு சுற்றி காட்டுவேன். மணிக்கூடு வைகுண்ட ஏகாதசி அல்லது மோட்ச ஏகாதசி, சொர்க்கவாயில் ஏகாதசி என்கின்ற பல நாமங்கள் கொண்டு அழைத்து வருகிறார்கள். அது ஏன் மார்கழி மாதத்திலே வருகின்ற இந்த ஏகாதசி ஒரு அற்புதமான நாளாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே காலையிலே இருந்து இப்பொழுது வரைக்கும் பக்தியோடு எங்கள் பெருமாளை வழிபாடு செய்ய வருகின்ற நாம் பெருமாளினுடைய பரிபூர்ணமான திருவருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்பாக இந்த இடத்திலே வேண்டிக் கொண்டு, இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளிலே நண்பர்களே, ஐயனார் இருக்கார் 2 பக்கமும் பாருங்க. அவளை சோடிச்சிருக்காங்கன்ட்டு அதுல எல்லாம் வெளியும் சிலைகள் தான் இருக்குது. பார்த்தீங்களா, எனக்கு அப்படியே நான் தூக்கிட்டு போறேன். அவங்க எல்லாம் தூக்கிட்டு போய் நான் வீட்டை வச்சு சாமி கும்பிட போறேன். பாருங்க, இவ்வளோ அழகா இருக்குல்ல. அது என்ன எழுதி இருக்குது, தெரிய மாட்டேங்குது. சூப்பரா இருக்குல்ல. இப்ப பாருங்க, அக்காக்கெல்லாம் மரக்கறின்னு கொஞ்சம் கூட கொண்டுட்டு எல்லாம் வெட்டி கண்டு சூப்பரா பண்ணி கொண்டிருக்கேன். சரியா, சமைக்கிறதுக்காக எல்லாம் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு நண்பர்களே பாருங்க. அதாவது மணிக்கூட தான் பிடிச்சிருக்கேன். ரொம்ப அழகா இருக்கு நண்பர்களே. பாருங்க, அந்த புள்ள இவ்வளோ அழகா டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கண்டு. நம்மளோட ஊர் புள்ள தான் இவ்வளோ அழகா டான்ஸ் ஆடுதுன்னு பார்த்தீங்களா. இங்கே எல்லாரும் கூடுதலாக இப்படி தான் செய்வாங்க. டான்ஸ் பழகி கொண்டு வந்தால் இப்படி தான் ஆடுவாங்க. ஏதாவது நிகழ்ச்சிகளுக்கு இப்படி தான் ஆடுவாங்க. கோயில் வழியிலே இந்த கோயிலாக வளமையாக அப்படி தான் நடக்கும். இதுக்கு பிறகு ராமா அதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் இது மட்டும் தான் எடுத்தேன்ப்பா. என்னால் வந்து அது வந்து நைட் 11 மணிக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணிடலான்ட்டு இந்த சின்ன பிள்ளை ஆடுறதை மட்டும் தான் எடுத்தேன் நான். பாருங்கள், நிறைய சனம் தான், கொஞ்சம் அளவான சனம் தான் இருக்குது. நிறைய வண்டி இல்லை, ஒரு அளவான சனம் இருந்து பார்த்து கொண்டு இருக்குது. அந்த பிள்ளை ஆடுற நாடகம் இப்படி ஆடுதுன்னு பாருங்கள். செம்மையாக ஆடுதில்ல. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சங்கீதம் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும். ஆனால் எனக்கு தான் வராது. நீங்களும் இப்படி ஆடுங்க, குடிச்சு போட்டு பாய்ஸ் பப்பரப்பேன்னு கொண்டு. பார்த்தீங்களா, அந்த பிள்ளை இவ்வளோ அழகாக ஆடுதுன்னு. சின்ன பிள்ளையனாலும் இவ்வளோ அழகாக ஆடுதுன்னு பாருங்கள். அந்த சின்ன பிள்ளைக்கு இப்போ கற்றுக் கொடுத்தா அந்த பிள்ளை இவ்வளோ அழகாக ஆடுதுன்னு பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குல்ல. தங்கச்சிக்கின்னு கொஞ்சம் மாடுங்கோ. அண்டியாக்களெல்லாம் கலர் சாரியை போட்டு வந்து சும்மா என் கண்ணுக்கு கவர்றாங்கப்பா. பொண்ணும் அழகாக இருந்தால் லவ் பண்ணலாம் போல இருக்குதே. தங்கச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளை ஆறுறதை பார்த்தாலே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அந்த பிள்ளைய வீட்டை. செம்மையாக இருக்குது அந்த பிள்ளை ஆடுது.
நண்பர்களே, இந்த தம்பி வந்து கவிதை சொல்லுகிறான் பாருங்க. என் மனம் கவர்ந்த பரந்தாமன், என் கவியின் தலைப்பெருவாம் என் மனம் கவர்ந்த பரந்தாமன், அதர்மம் மணிய தர்மம் ஓங்க, அண்டம் முழுதும் அன்பு செழிக்க, ஆயர் குலத்து ஆதவனாய் அவதரித்த அன்பு கண்ணா, ஆயர் குலத்து ஆதவனாய் அவதரித்த அன்பு கண்ணா, மேகத்தில் மறையும் நிலவாய் பாடான. பாருங்க நண்பர்களே, பாருங்க எல்லாம் நான் டான்ஸ் முடிஞ்சது. கம்பி கவிதையும் சொல்லி முடிச்சிட்டான். இப்போ பாருங்க, இப்போ தான் ஆட்கள் வருது, அழகான அக்காக்கள்லாம் வாராங்க. இப்போ தான் கோயிலுக்குள்ளே வாராங்க. அங்கெல்லாம் சமையலுக்காக ஏற்பாடு நடந்து கொண்டிருக்குது. பார்க்க பார்க்க எனக்கு வாய் தான் ஊறுகிறது ஊறுகிறது. பாருங்க பாருங்க இதை மண்ணில் புகழ் போட்ட நாதஸ்வர குழுவினராகிய